ते मे तिते मे दे मे दे दी मे दे मे दे दी मे दे मे दे दी मे दे मे दे तिति मदा मोदी मोती ला मोते तति मदा मोती ला मोती का मोते दिमातिलो माते कामोती का माते कमोती को हो ममोती माँ को वो ममोती माँ को वो दिमोती ती को वो दिमेते मामाती दिमाती ती मोती दिमाती 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 मामाती वो तिति मकामो तति मगामो मति कमामो बोला मोती कामे के कमाती को मोकी लामो की में के तति मता मेति कामोती की में के तता मतावे तता मितावे तति मतावे तति मितलावे तामोती की मेते की मोती की मेते तामोती की मेते तिति मितला मेति कामोती की मेते तति बवावे वो 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 இதுதாங்க மனித பாடல். இனிமே பிறக்கிற பசங்க இந்த மாதிரி தான் உலகம் முழுக்க பாட போகிறாங்க. ஏன்னா இப்போலாம் நமக்கு பாடுறதுக்கு எப்படின்னு தெரில. எளிதாக இருந்து ஏன்னா பாடுறது இன்றைக்கி இருக்கிற நடைமுறைப்படி கடினமாக இருக்குது. புரிகிற மாதிரியான வார்த்தைகளை போடணும். அப்போது அந்த புரிகிற மாதிரியான வார்த்தைகளை போடும்போது அதில் ஒரு கருத்து இருக்கும், அல்லது ஒரு கதை இருக்கும், அல்லது ஏதாவது ஒன்று புரியணும்ல. அப்போ ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லணும். அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு பாடுறதுக்கே கூச்சம். என்னடா ஒரு வார்த்தையை தேடணும், எதை பற்றி பாடுவது, அல்லது காதலை பற்றியா, இப்போது நான் என்ன மனநிலையில் இருக்கிறேன், அந்த மனநிலையை பற்றி பாடுவதா, நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன், என் குடும்பம் இப்போ கஷ்டத்தில் இருக்கோம், அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தி நான் பாடணுமா, இல்லை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் காதலில், இப்படி நம்ம ஒரு சம்பவத்தோடு தொடர்படுத்தணும். இன்றைக்கி இருக்கிற பாடல்ங்கிறது நான் ஒரு பாட்டு பாடுறேன், நானாகவே ஒரு பாட்டு பாடுறேன், சினிமா பாட்டை நான் பாடக்கூடாது, என்னுடைய பாடல் எனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், யாரோ ஒருவர் பாடிய பாடலை நான் எதற்காக பாட வேண்டும் அப்படிங்கும்போது, சரி நீ பாடுற பாட்டை எங்கேருந்து எடுப்ப, நீயே பாட போகிறப்பா அப்படின்னா இந்த பாட்டை எங்கேருந்து எடுப்ப? சினிமா பாட்டுன்னா அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. சினிமாவில் ஒரு பாட்டு வருதுன்னா அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது, அதில் ஒரு புரிதல் இருக்குது, புரிதல் மிகுந்த வார்த்தைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீயா பாட்டு பாடும்போது எதை பற்றி பாடுவ? இப்போ நீ ஒரு கஷ்டத்தில் இருக்க, அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தி பாட போறியா, அல்லது உங்கள் தாத்தா இறந்து போயிட்டார் அதை பற்றி அந்த சோகத்தில் ஒரு பாட்டு பாட போறியா? ஏதாவது சம்பவத்தை தொடர்படுத்தணும்ல. அப்படி இருக்கும்போது எதை பற்றி எதையோடு தொடர்படுத்துவது அப்படிங்கும்போது மனிதர்களுக்கு அது சிரமையாட பாடுறதே வேண்டாம், அந்த பாட்டே தேவையில்லை, பாடாமலே நான் இருந்துட்டு போகிறேன். அப்புறம் அதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும், புரிகிற மாதிரியான வார்த்தைகள். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாடுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாடுறதே விட்டுட்டாங்க. அது ரெடிமேடு பாட்டு, அதான் சினிமாக்காரங்க பாடுறாங்களே அந்த பாட்டை, ட்ரெண்டில் இருக்கிற ஒரு பாட்டை நான் பாடிட்டு போயிடுறேன், நல்லாவும் இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, அந்த அளவுக்கு நம்மளால் பாடவும் முடியாது, பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக்கெல்லாம் கேட்குது. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டே பாடிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் பாடுறதே விட்டுட்டாங்க. அப்போ எல்லாரும் பாடணும்னா மனிதர்கள் எதை விரும்புகிறார்கள்? எளிதாக இருக்க வேண்டும். நான் பாடுவது எளிதாக இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும், தடை இல்லாமல் பாடிக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற சினிமா பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது, ஆனால் 2 வரிக்கு மேலே பாட முடியல, மறந்து போயிடுது. அப்போ தொடர்ந்து என்னால் பாட முடியல, அதே மாதிரியே என்னால் பாட முடியல. அப்படி இருக்கும்போது அப்போ அதை நான் பாடவும் முடியல, என்னால் தொடர்ந்து பாட முடியல, அதே மாதிரி பாடினா தான் அழகாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாடுறதை விட்டுரும். அப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பாடணும்னா அது எளிதாக இருக்க வேண்டும். பாடுவது எளிதாக இருக்கும். எந்த நேரத்தில் எழுப்பி கேட்டாலும் நீ ஒரு பாட்டு பாடணும், நீ பேசுகிற மாதிரி. பேசுகிறதுக்கு நேரங்காலம் கிடையாது, எப்போ வேணாலும் ஒருத்தர் பேசுறதுக்கு தயார் தான். அதுபோல் பாடுவதும் எளிதாக இருக்க வேண்டும், தொடர்ந்து பாட வேண்டும், தடையில்லாமல் பாட வேண்டும். அந்த பாட்டு எனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதாக இருக்கணும். ஒவ்வொருத்தர் பாடுற பாட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானதாக இருக்கணும். இப்போ நான் பேசுகிறேன், இந்த பேச்சு எனக்கு சொந்தமானது, எனது அனுபவத்திலேருந்து நான் பேசுகிறேன். அது மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க, அது உங்கள் அனுபவத்தை உங்களுக்கு சொந்தமான பேச்சு. நீங்கள் ஒரு பாட்டு சினிமா பாட்டை காப்பி அடிக்கிற மாதிரி யாரோ பேசின பேச்சையாக காப்பி அடிச்சிட்டு இருக்கீங்க இல்லை. அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு சொந்தமாக இருக்குது.
அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு. அப்போ நீங்க பாடுற பாட்டு மட்டும் ஏன் சினிமாவுலேருந்து காப்பி அடிக்கிறீங்க? சினிமா அவன் பாடின பாட்ட எதுக்கு நீங்க பாடுறீங்க? தேவையில்ல. நீங்களே பாடலாம். அதற்கான பாட்டு. அப்ப எளிதா இருக்கணும், தொடர்ந்து பாடணும். அது எனக்கான பாடலாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில நான் என்ன உணர்வுல இருக்கேன், அதை வெளிப்படுத்த வேண்டும். இப்ப சினிமா பாட்டுன்னா, இப்போ ஒரு சோகமான பாட்டு. சோகமா இருக்கும்போது சோகமான பாட்டு வருதுல்ல. அது மாரி நான் சோகமா இருக்கும்போது, நான் ஒரு பாட்டு பாடும்போது, அதில சோகம் இருக்கணும். அந்த வார்த்தைகள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, அந்த உணர்வுல சோகம் இருக்கணும். நான் வந்து ஒரு துக்கத்தில இருக்கேன். அப்ப நான் ஒரு பாட்டு பாடுனா, அந்த அந்த பாட்டுல துக்கம் தான் வரும். சந்தோஷமா வரும். அப்ப எதுக்கு நீ வார்த்தைகள போடுற? புரியிற மாரியான வார்த்தைகள் தேவையில்ல. உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பாட்டு பாடும்போது, நீ புரியிற மாரியான வார்த்தைகள போடாத. நான் இப்ப வந்து என்னோட காதல்ல ஜெயிச்சுட்டேன். எனக்கு காதலை ஏற்றுக்கொண்டு விட்டாள் ஒரு பெண் அப்படிங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, நான் பாடுற பாட்டுலயே அந்த சந்தோஷம் வெளிய வரப்போகுது. அந்த சந்தோஷம் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு புரியிற மாரியான ஒரு வார்த்தைகள் தேவையில்ல. வார்த்தைகள் புரியணுங்கிற அவசியம் இல்ல பாட்டுல. நான் ரொம்ப துக்கமா இருக்கேன். வீட்ல முக்கியமானவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் கவலையா இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு பாட்டு பாடுனா, அந்த துக்கம் தானே அதில வரும். அந்த பாட்டுல ஒரு துக்கம் வெளிப்படாமலா போயிரும்? என் மூஞ்ச அதாவது பாடலன்னாலும் பரவால்ல, என் மூஞ்ச பார்த்தாலே அந்த துக்கம் வரும். இப்ப எனக்கு கால்ல அடிபட்டுருச்சு, கையில அடிபட்டுருச்சு, பலத்த காயம், பயங்கர வலியில இருக்கேன். நான் ஒரு பாட்டு பாடுனா, அந்த வலியும் அந்த பாட்டுல தெரிய தானே போது. அதை எந்த மொழி எனது மொழி தெரியாத ஒருவர் பார்த்தால் கூட, இவர் பாடலில் ஒரு வலி தெரிகிறது. மொழி தேவையில்ல பாட்டுக்கு. புரிதல் தேவையில்ல. ஆனா உணர்வை புரிந்து கொள்கிறோம். அந்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நான் சோகமா இருக்கும்போது, நான் இந்த மாரி இப்போ ஒரு தே மிலே மேரே தே மேரே வா மாதே கமோத்தி காக்கே அப்படின்னு பாடுனா, இதுல என்ன உணர்வு இருக்கு? சரி விளக்கம் குடுக்க முடியாது. எனக்கே தெரியல. நான் என்ன உணர்வுல இருக்கேன். நானு இப்ப வந்து ஹேப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அமைதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அதுதான் என் பாட்டுலயும் வெளிப்படும். அதுக்காக நான் வார்த்தைகள போடணும். நான் சந்தோஷமா இருக்கேன், அமைதியா இருக்கேன். ஆவா தாரேரே தாலாலே. நான் சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தை போடணுங்கிற அவசியம் இல்ல. தெமே தெத்தேமே தே தேமே என் கண்கள் காட்டிக் குடுக்கும், என் முகம் காட்டிக் குடுக்கும், என் உணர்வுகள் காட்டிக் குடுக்கும். அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகள் காட்டிக் குடுக்கும். நான் என்ன மனநிலையிலிருந்து பாடுறேன், எனது பாடலில் என்ன இருக்கிறது? இவன் ஹேப்பியா இருக்காப்புல, ரொம்ப சந்தோஷமா, அமைதியா இருக்காப்புல. அதுதான் அந்த பாட்டுல வருது. அந்த பாட்டுல அதுதான் தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு புரியிற மாரியான வார்த்தைகள் தேவையே இல்ல. அதனால பாடலுக்கு மொழி தேவையில்ல. ஆனா வந்து புரிதல் மிகுந்த வார்த்தைகள் தேவையில்ல. உணர்வு போதும். முகமும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும். நான் துக்கமா இருக்கும்போது, துக்கத்தை தான் எனது பாடல் வெளிப்படுத்தும். ஆனா இந்த வியாபாரத்துக்காக பாடுறான் பாருங்க. அவன் வீட்ல யாராவது முக்கியமானவங்க இறந்து போயிருப்பாங்க. அல்லது பிள்ளைக்கு காய்ச்சல், ஹாஸ்பிட்டல்ல இந்த அம்மா வேகமா பாட்டு பாடுறதுக்காக ஸ்டூடியோவுக்கு போகும். சந்தோஷமான ஒரு பாட்டு. வீட்ல பார்த்தா பயங்கர துக்கம். பையனுக்கு உடம்புல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஐசியூ வார்டுல இருப்பாங்க. இந்த அம்மா பாட்டு பாடுற தொழில இசையமைப்பாளர் "ஏம்மா இவ்வளோ லேட்டு?" அப்படின்னு சொல்லி அவரு வேற திட்டுவாரு. அப்ப இந்த அம்மாவுக்கு பயங்கர சோகம். பையனுக்கு எதுவும் ஆயிறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. அ பார்த்தா அந்த அம்மா சந்தோஷமா ஒரு பாட்டு, குத்துப்பாட்டு பாடணும். அந்த சினிமா மியூசிக் டைரக்டர் என்ன சொல்றாரு, "இப்ப நீ குத்துப்பாட்டு பாடணும்." அப்படின்னு அந்த அம்மா வீட்ல பார்த்தா சோகம். இந்த அம்மா அங்க ஸ்டூடியோல பார்த்தா குத்துப்பாட்டு. எப்படி பாருங்க. இது வியாபாரத்துக்காக. ஏன்னா பணம் கிடைக்குதுல்ல. நடிக்கிறாங்க அவங்க. அப்ப நடிப்பே இருக்கக்கூடாது. அப்ப வியாபாரத்துக்காக நான் பாடக்கூடாது. இப்ப நான் பாடுன பாட்டு ரொம்ப எளிமையானது. இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த மாரி பாட்ட எல்லாருமே பாடுவாங்க. அப்படி இருக்கும்போது, எல்லாரும் பாட முடியாத போது தான், பாடுவதற்கு எல்லோருக்கும் திறன் இல்லாத போது தான், அத நம்ம யாராவது பாடுறத நம்ம விலை குடுத்து வாங்குறோம். ஏன் நம்ம வந்து சினிமா பாட்ட கேட்கிறோம்? எனக்கு பாடத் தெரியாது. அதனால அவங்க பாடுறாங்க நான் கேட்கிறேன். பாடல் என்பது எனக்கு தேவை. இப்ப நான் வந்து எல்லாருக்கும் பாடுவதற்கான ஒரு வழிய நான் கத்துக் குடுத்துட்டேன். உன் பாடல்ல வந்து ஒரு ஆபாசம், காதல் எதையுமே வெளிப்படுத்தாத. காதல், அன்பு நீ அந்தந்த மனநிலையிலிருந்து ஒரு பாட்டு பாடு. வார்த்தைகள் புரியக்கூடாது. அதுல கவனமா இரு. இதுதான் அத பாடுறது தொழிலா வச்சுக்காத. அப்படி பாடும்போது எல்லாரும் இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் பாடுவதற்கான ஒரு வழிய நான் சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது என்ன ஆச்சுன்னா, இப்ப எல்லாரும் பாட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ எல்லாரும் பாடும்போது, நீ எதுக்கு வந்து சினிமா பாட்ட வந்து விலை குடுத்து வாங்க போற? சினிமா பாட்டு இத்தோட க்ளோஸ். சினிமா இசை இத்தோடு அழிந்து விட்டது. அதை அழித்தவன் யாருன்னா, அதை முடித்து வைத்தவன் யாருன்னா, இந்த பாஸ்கர் தான். இந்த மனித நிலையில் முழுமையடைந்த இந்த முதல் மனிதன் தான். நான் சினிமா பாட்டும் கிடையாது. வியாபாரத்திற்காக பாடுகிற அத்தனை பாட்டையும் நான் முடிச்சு வச்சுட்டேன். அவ்வளோதான். போங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. மக்களுக்கான பாடலாம் நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். எங்க பாட்ட நாங்களே பாடிக்கிறோம். உங்க வேலைய பார்த்துட்டு நீங்க போங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள நான் வழி அனுப்பி வச்சுட்டேன்.
அந்த பாட்டு தான் இது. இப்போ நான் பாடினேனே அந்த பாட்டு தான். தத்தே மேதே மேதி மாமோத்தி காமோத்தே கம்மாத்தி கோவே கம்மாத்தி கோவே கம்மாத்தி கோவே வே காமோத்தி கீவாவே திமோத்தி தீவே திபாத்தி காப்பே. ஏற்கனவே பாடின பாட்டு அந்த ராகம் ஒரு ஒற்றுமையாக இருந்தால் கூட அதே மாதிரி நான் திரும்ப பாடலை. நீ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பேசுகிறீங்க, நேற்று பேசுகிற மாதிரி அன்றைக்கி பேசுனீங்க இல்லை. அப்போது ஒவ்வொரு புதுமையாக தான் பேசுகிறீங்க. அப்போ அது மாதிரி பாட்டும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஒரு சினிமா பாட்டை பாருங்கள், 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே பாட்டை தான் பாடுறீங்க. ஆனால் நான் இப்போ பாடின கொஞ்சம் முன்னாடி நான் பாடின பாட்டே எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா புதுசாக என்னால் பாட முடியும். கற்பனை வளத்துக்கு பஞ்சமே கிடையாது. தொடர்ந்து என்னால் பாட முடியும். பஞ்சமே கிடையாது. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நான் என்ன வேறு மாதிரி ராகத்தில் வரும், வேறு மாதிரி மெட்டில் வரும். அதுதான் மனித பாடல். அத்தகைய பாடலை கண்டுபிடித்து மக்கள் முன் வைத்துள்ளேன். இது மக்களுக்கான பாடல். இனிமேல் மனிதர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன்னா ஒருத்தர் பாடுறாருன்னா மகிழ்ச்சியாக இருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தர் பாடுறாரு, அடிக்கடி பாடுறாருன்னா அவர் சந்தோஷமாக இருக்காருன்னு அர்த்தம். சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு மனித பாடலை அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். உலகத்தில் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் உலகம் முழுக்க எல்லா குழந்தைகளும் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. நான் இதை ஒன்றும் பிரச்சாரம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது மனித மூளையில் பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் முழுமையடைந்து விட்டார்கள் என்பதற்கான அடையாளம். மனிதர்கள் உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள் அனைவரும் நாம் அனைவரும் ஒன்று. அப்போ இந்த மாற்றம் என்பது ஒரே மாதிரி நிகழும். இப்படி மனிதர்கள் உலகம் முழுக்க ஒரே மாதிரி நிமிர்ந்து நடக்கிறார்கள். நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோம் அப்படின்னா, ஒரு குரங்கு முடியோடு இருக்குது, இல்லை குடிஞ்சு நடக்குது, இன்னும் இவங்க நிமிரவே இல்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க இன்னும் நிமிரவே இல்லை, நாமெல்லாம் நிமிர்ந்து நடக்கிறோம். அப்படிலாம் எதுவுமே இல்லைல்ல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது முன்னேற்றம் எல்லாமே. இது எப்படி நடக்குது? யாராவது பிரச்சாரம் இனிமேல் நீங்கள் நிமிர்ந்து தான் நடக்கணும், ரோமங்களை உதிரச் செய்யுங்கள் அப்படின்னு ஏதாவது பண்ணாங்களா? எதுவும் தானாக நடக்குது. அப்போது மூளைகள் மனித மூளைகளுக்கு இடையில் ஒரு உணர்வு ரீதியான தொடர்பு இருக்குது. நான் இன்றைக்கி இதை கண்டுபிடிச்சேன்னா இது உலகம் முழுக்க இது மனித மூளைகளுக்கு இடையில் உணர்வு ரீதியான ஒரு இணைப்பு இருக்குது. அந்த இணைப்பு வழியாக உண்மைகள் கடத்தப்படும். அது மாதிரி உலகத்தில் எல்லாருமே பிறக்கிற எல்லாருமே எதையோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது எனக்கும் கடத்தப்படும், எல்லோருக்கும் கடத்தப்படும். அந்த கண்டுபிடிப்புகளில் இது கொஞ்சம் முக்கியமானது. உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னா அப்போ என்னுடைய கண்டுபிடிப்புகளை தான் சொல்லணும். மனிதர்கள் முழுமையடைந்து விட்டார்கள். முதல் மனிதர்கள் இப்போ மனமென் நோய் ஏற்பட்டதுனால மனிதர்களாக மாறினார்கள். அவர்கள் எப்பொழுது முழுமையடைந்தார்கள்? மனிதர்களாக ஆவதற்கான அந்த முயற்சி எப்பொழுது முற்று பெறுகிறது அப்படின்னா அது என்னிடத்தில் முற்று பெறுகிறது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் மனிதர்களாக, இனிமேல் பிறக்கிற தலைமுறையினர் மனிதர்களாக வாழத் தொடங்குவார். இதுவரைக்கும் எப்படி மனிதர்களாக வாழ்வது என்பது நமக்கு தெரியாமல் போய் இருந்தது. அதற்கான குழப்பங்கள், சண்டையிடுவதா, எதை சாப்பிடுவது, எதை பேசுவது, எப்படி வாழ வேண்டும், குடும்பம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், குடும்பமாக வாழ்வதற்கு உறவுகளை கண்டுபிடிக்க வேண்டும், அதெல்லாம் இப்போ வாழ்வதற்காக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம மனிதர்களாக வாழ போகிறோம். அதுதான் நடக்க போகுது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் 2040 ஃபெயிலியர் ஆயிரும். 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும். அப்புறம் நம்ம மனிதர்களாக காடுகளில் நாமளே திட்டமிட்டு நமக்கு ஏற்றார் போன்ற காடுகளை உருவாக்கி சமத்துவத்தோடு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழப்போகிறோம். குடிசையில் வாழ வேண்டாம். எப்படிடா நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது, ஒரு சின்ன சின்ன கட்டடங்களை கட்டலாமே, அதற்கான வரைபடம் என்னிடத்தில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் என்னிடத்தில் தீர்வு இருக்கிறது. அதனால் என்னையே நீங்கள் கண்டுக்கல அப்படின்னா போதை மயக்கத்தில் இருக்கீங்க, உணவு போதையில் இருக்கீங்க. எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற அந்த உணவு போதை உணவுகளுக்கு அதை சாப்பிட்டு மயக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த மனிதர்கள். கண்டிப்பாக வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்பிக்கை உண்டே வாழ்க்கை.